ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி நம்ம உப்பு கண்ட குழம்பு அது எப்படி பண்ணுறது, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ருசியாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையானது. அதை பாருங்கள், உப்பு கண்டை நான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வறுத்துட்டேன், உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்காக இப்போ ஒரு 4 எடுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் தட்டிக்கணும். உப்பு கண்டத்தை எடுத்து நம்ம நல்லா கல்லில் வச்சு நல்லா நச்சுக்கணும். அப்படியே நச்சு அதை பஞ்சு மாதிரி ஆக்கணும். ஆனால் இங்கே நாங்கள் மேலே மாடியில் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக தட்ட முடியாது. அதனால் நான் கொஞ்சம் லேசாகவே நான் தட்டுறேன். தட்டி இந்த மாதிரி பாருங்கள், இது மாதிரி நல்லா தட்டிக்கணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இந்த உப்பு கண்டை நாங்கள் ஆல்ரெடி இப்போ பக்ரீத் அப்போ போட்டது தான். காரம், மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு மசாலா போட்டுட்டு நல்லா பெசரி வச்சுட்டு அதை நூலில் கோர்த்து இப்போ வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் உப்பு கண்டாங்கிறது. அது நல்லா காஞ்சிடுச்சு. இது மட்டன், ஆட்டுக்கறி தான். இப்போ இது நம்ம குழம்பு செய்கிறோம். குழம்பு செஞ்சால் குழம்புல போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம வறுத்தும் சாப்பிடலாம், குழம்பும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது நான் இது ஆல்ரெடி வறுத்துட்டேன், முதல்லையே தட்டி. இப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் கொஞ்சம் ஒரு 4 எடுத்து வறுக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தேவையானது உப்பு கண்டம், எண்ணெய், நம்ம தக்காளி, மசாலா தூள் தான். இப்போ நான் இருக்கிற மசாலா வறுத்தெல்லாம் அரைச்சி போடலை, சும்மா நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நான் பண்ண போகிறேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து செய்கிற குழம்பு. பிரசவ வீட்டுங்களில் செய்வாங்க. நான் இது பிரசவமானவங்க லேடிக்கு இது கொடுப்பாங்க. இந்த குழம்பு வச்சு இதில் உப்பு கண்டம் போடுவாங்க, உப்பு கண்டம் போடாமலும் கொடுப்பாங்க. இது கூட நான் பூண்டு சேர்த்து செய்ய போகிறேன். இந்த பூண்டு குழம்புல போடும்போது தான் இந்த உப்பு கண்டம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்ற குழம்புலாம் சரி வராது. புளிக்குழம்புல போடுவாங்க, அதெல்லாம் அவ்வளோ சரி இருக்காது. ஆனால் நம்ம இந்த பூண்டு குழம்புல வச்சு போடும்போது, பூண்டு ரசம்னு சொல்லுவோம் குழம்பு, அது குழம்பாக தான் இருக்குது. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம ஆயில் நல்லெண்ணெயில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதில் 1/2 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூனு ஜீரகம். இது 3ஐயும் நல்லா வெடித்ததும் இது மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வெடிக்கும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ஒரு 200 கிராம் பூண்டுக்கு உரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பூண்டை நம்ம இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், சும்மா ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உரித்து, அதையும் இதோடு போட்டுக்கலாம். பூண்டை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போட்டு வதக்கணும். இது நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இது அந்த காலத்தில் சும்மா வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு அப்புறம் எண்ணெயில் வதக்குவாங்க. நான் டைரெக்டாக எண்ணெயிலே போட்டேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா இது காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டால் கலராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுவோம். என்கிட்ட சில்லி இதை மட்டும்தான் இருந்தது, பவுட்ரு இல்லை. அதனால் அதை ஊற வச்சு அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில். அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு, பெப்பர் பவுட்ரு 1 ஸ்பூனு, பவுட்ரும் மிளகுத்தூளும் ரெண்டுமே அதில் 1 ஸ்பூனு, அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்கிட்டேன். ஏன்னா அது வறுக்காத ஜீரகம், வறுக்காத மிளகாத்தூள், நம்ம நார்மல் மிளகாய், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் 1 ஸ்பூனு மஞ்சத்தூள்
இதையெல்லாம் போட்டுட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதில் கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இப்போ வந்து இதில் கொத்தமல்லி, தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு இதையும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு உப்பு, அதுக்கு தேவையான பெருங்காயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த எண்ணெய் முதல்ல நான் வறுத்தேன்ல, உப்பு கண்டம் வறுத்த எண்ணெயை அது எதுவுமே யூஸ் பண்ணவே முடியாது. உப்பு கண்டம் வறுத்த எண்ணெய் வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இந்த குழம்புலையே நம்ம உப்பு கண்ட குழம்புலையே ஊற்றிடலாம். வேறு எதுலேயுமே நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க அந்த உப்பு கண்டத்தை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து அது நல்லா இதோட கலந்து விட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கலந்து மசாலாலாம் அதில் பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் விட்டுக்கலாம். அந்த புளியை கரைச்சி இதில் விட்டுடலாம். நல்லா புளியை கரைச்சி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு கண்டத்தில் வேறு உப்பு இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சமாக போடணும். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு அதிகமாகவா கொஞ்சமாவான்னு சேர்த்துக்கணும். இப்போ விட்டாச்சு. இது நல்லா காய்க்கிட்டு தண்ணி நல்லா நிறையவே ஊற்றி இது கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு கொதிச்சிட்ருக்கும். நல்லா உப்பு கண்டம் வேகணும். இந்த வறுத்த உப்பு கண்டங்கிறதுனால அது நல்லா வேகும். தண்ணி நிறைய ஊற்றிடலாம். அது வேகட்டும். மூடி வச்சுருங்க, வேகட்டும். உப்பு கொஞ்சம் தான், ஏன்னா நமக்கு உப்பு கண்டத்துலேயும் உப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். இதில் இங்கே பாருங்கள், குழம்பு எப்படி வெந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினா எப்படி வற்றி எவ்வளோ சுண்டி எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த உப்பு கண்டமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பூண்டும் நல்லாவே வெந்துருச்சு. இது சூப்பரான ஒரு குழம்பு. இது வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சேனலை இந்த பாருங்கள், அவ்வளோதான், ரெடி. சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது.